ஓகே, நாங்கள் இதுக்கு முந்தின பகுதிகளில் ஒரு பாட்டான யூசர் இன்புட்ஸ் எடுத்து எப்படி கணித செயற்பாடுகளை மேற்கொள்ள சொல்ற செயற்பாடுகளை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு ரெண்டாவது டாபிக் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லாது. இஃப் ஸ்டேட்மெண்ட் 1 minute. ஓகே, இப்போ நாங்கள் பார்க்க போகிறது ஓகே இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். ஓகே, இந்த இஃப் அதாவது நாங்கள் எங்கெல்லாம் பார்த்தோம், HTML செய்யக்குள்ள இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிருக்கோம், விசுவல் பேசிக் படிக்கக்குள்ளையும் கட்டளைகள் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்தது இப்போ நாங்கள் ஜாவாவிலையும் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். இஃப் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணா, ஒரு கட்டளை உண்மையா இருந்தா என்ன செய்யணும், பொய்யா இருந்தா என்ன செய்யணும் அப்படிங்கிறத செய்யறதுக்காக வேண்டி தான் நாங்கள் இஃப் கண்டிஷன் பயன்படுத்துகிறோம். இந்த இஃப்ல பாருங்க, ஒரு கட்டளை ஸ்டார்ட்ல ஆரம்பிக்கக்குள்ள, அதாவது ஒரு கட்டளை ஒன்று ஆரம்பிக்கக்குள்ள அந்த கட்டளை இஃப்ல ஆரம்பிக்கும், அது முடியக்குள்ள எல்ஸ்ல முடியும். இது ரெண்டு கட்டளை. உதாரணத்துக்கு ஆம் இல்லை. அப்ப ஒரு விஷயம் ஆமன்ட்டு சொல்றதுக்காக வேண்டி இஃப்ல ஆரம்பிச்சு அதை இல்லைன்னு சொல்றதுக்காக வேண்டி, உதாரணத்துக்கு அப்பிள் ஒரு பழம் அல்லது ஒரு காய் அப்படி சொல்லலாம். அப்ப அப்பிள் என்னது, உண்மையிலேயே ஒரு பழம். இப்ப முதலாவது கட்டளை சரியா இருந்தா அதை கட்டளை நிறைவேற்றும். அப்படி இல்லாட்டி என்ன செய்ய மாட்டா, அப்பிள் ஒரு பழம் இல்லாட்டி இரண்டாவது கட்டளை நிறைவேறும். அப்படி ரெண்டு கட்டளைகள் பயன்படுத்துற சந்தர்ப்பத்துல நாங்க ஸ்டார்ட்ல இஃப்ல ஆரம்பிச்சு எல்ஸ்ல முடிப்போம். இதுவே ரெண்டுக்கு மேற்பட்ட கட்டளைகள், உதாரணத்துக்கு 3 கட்டளை இருக்குன்னு வைங்களேன், அப்ப நாங்க என்ன செய்வோம்டா, கட்டளையை ஸ்டார்ட் பண்ணுவோம் இஃப்ல, அதுக்கப்புறம் அதை எல்ஸ் இஃப்ல எடுத்து முடியக்குள்ள எல்ஸ்ல முடிப்போம். இது என்னதுண்டா, ரெண்டுக்கு மேற்பட்ட கட்டளைகள் பயன்படுத்தக்குள்ள இஃப்ல ஆரம்பிப்போம். முதலாவது கட்டளை இஃப்ல செய்வோம், ரெண்டாவது கட்டளை எல்ஸ் இஃப்ல செய்வோம், மூணாவது எல்ஸ்ல முடிப்போம். இதுவே 4வது 5வது 6வது வரக்குள்ள இந்த எல்ஸ் இஃப் கூட்டி கூட்டி போவோம். இப்ப 4 கட்டளைகள் வரக்குள்ள என்ன செய்வோம், 4 கட்டளை வந்தா என்ன செய்வோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்தது எல்ஸ் இஃப், ரெண்டாவது கட்டளை வரும், இதே மூணாவது கட்டளை எல்ஸ் இஃப், அப்புறம் இறுதியில முடிக்கக்குள்ள எல்ஸ்ல முடிப்போம். இப்படி நாங்க என்ன செய்வோம்டா, கட்டளை நிறைவேற்றும். இப்போ உங்களுக்கு தெரியும் இஃப் கண்டிஷன் என்னத்துக்கு பயன்படுத்தணும். இப்போ இஃப்ல ரெண்டு கட்டளை இருந்துக்கன்னா நாங்க இஃப்ல ஆரம்பிச்சு எல்ஸ்ல முடிப்போம். இஃப்ல 3 கட்டளை இருந்தா இஃப்ல ஆரம்பிச்சு எல்ஸ் இஃப்ல ரெண்டாவது கட்டளை செஞ்சு மூணாவது கட்டளை. அப்ப இப்படி நாங்க ரெண்டுக்கு மேற்பட்ட குறிப்பிட்ட கட்டளைகள் அதிகரிக்க இந்த எல்ஸ் இஃப் வந்துட்டு அதிகரிச்சுட்டு போகும். ஸோ இந்த மெத்தட்டை வழங்கி கொடுங்க. இப்போ நாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று நாங்கள் இதில் செஞ்சு பார்ப்போம். உதாரணத்துக்கு நான் ஒரு நம்பரை சொல்றேன், ஒரு நம்பர் ஒன்று இன்புட் பண்றேன். நம்பர் எத்தனை, 10ன்னு போய்ப்போம். 10ன்னு சொல்ற ஒரு நம்பரை நான் சொல்றேன் முதலாவது கட்டளை உண்டு, இந்த நம்பர் இருக்கு தானே, என்னது சாரி இந்த ஓகே, இந்த நம்பர் இருக்கு தானே, நம்பர்ன்றதுன்னு 10 இங்க பொறுத்த வரைக்கும் நம்பர் வந்துட்டு சிறிதா இருந்தா, நம்பர் வந்துட்டு சிறிதா இருந்தா 20 விட, இந்த நம்பர் சிறிதா இருந்தா 20 விட லோ அப்படின்னு போட சொல்லிக்கேன். அதே சமயம் இந்த நம்பர் வந்துட்டு பெரிதா இருந்தா 20 விட இத ஹை என்று போடுவோம். ஓகே, இப்போ இப்படி ஒரு கட்டளை நிறைவேற்றப்படும். அப்ப நான் என்ன செய்வேன், இந்த கட்டளைய இஃப்ல ஆரம்பிப்பேன். அப்ப முதல்ல இந்த கட்டளை செய்யக்குள்ள என்ன செய்வேன், இதை இஃப்ல ஆரம்பிச்சு செய்வேன்.
இஃப்ல ஆரம்பிச்சு இந்த எல்ஸ்ல முடிப்பேன். நான் இதை எக்லிப்ஸ்ல செஞ்சு காட்டுவோம், உங்களுக்கு கிளியர் ஆகும். அப்ப நான் என்ன செய்வேன், முதல் கட்டளை இஃப்ல ஆரம்பிச்சு எல்ஸ்ல முடிவேன். இப்ப இந்த எல்ஸுக்கு ஒரு தன்மை இருக்கு அப்படின்னா, இந்த எல்ஸ்க்கு என்ன செய்யும்டா, இதுக்கு மேல இருக்கிறத தலைகீழா மாத்தும். இந்த எல்ஸ் வந்துட்டு இந்த கட்டளை என்ன செய்யும்டா, தலைகீழா மாத்திக்கொள்ளும். இப்ப நாங்க மேல் சொல்லிக்கோம் 20 விட சின்னதான் இந்த நம்பர்ன்னு சொல்லி நாங்க சொல்லியிருக்கோம். இந்த எல்ஸ் போட்டா அது ஒட்டோவா என்ன செய்யும்டா, இந்த நம்பர் 20 விட பெருசுன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளும். அப்ப இஃப் வந்துட்டு இதை தலைகீழா மாத்தும். அப்ப நாங்க இங்க 20 விட சின்னதுன்னு கொடுத்தோம்டா, எல்ஸை போட்டோம்டா 20 விட பெருசுன்னு காட்டும். இங்க எஸ்ன்னு கொடுத்தோம்டா இது நோவன்னு காட்டும். இங்க சிறிதண்டு கொடுத்தோம்டா இங்க பெரிதண்டு மாத்தும். இப்படி இந்த எல்ஸுக்கு ஒரு தன்மை இருக்கு. இந்த மேல இருக்குதானே, மேல கொடுத்த கட்டளையை மாற்றிக்கொள்ளும். அப்ப நாங்க திருப்பி 2வது முறை இந்த கட்டளையை கொடுக்க தேவையில்லை. இந்த கட்டளை நாங்க கொடுக்க தேவையில்லை. நாங்க அதுக்குரிய வேல்யூ, இந்த அதாவது கட்டளையை இந்த என்ன செய்யணும்னு சொல்லி மட்டும் கொடுத்தா சரி. அதுக்குரிய செயற்பாடை நான் கொடுக்க தேவையில்லை. ஏனண்டா இந்த எல்ஸ் நாங்க இஃப்ல இந்த கண்டிஷன் செஞ்சுட்டோம் தானே, இஃப்ல செஞ்சிட்டதுக்கு பிறகு இந்த எல்ஸ் போடக்குள்ள அது ஒட்டோவா என்ன செய்யும், இதை மாத்தி விட்டுரும். அதனால நாங்க திருப்பி 20 பெருசு அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சு காட்ட தேவையில்லை. இதை நான் உங்களுக்கு இப்ப நாங்க இதுல செய்வோம், இதுல எக்லிப்ஸ்ல செய்வோம். பாருங்க, உதாரணத்துக்கு இப்ப நான் ஒரு நம்பரை இன்புட் பண்றேன். இன்புட் பண்றது என்ன சொன்னா, நம்பர் முழு எண் இன்டிஜர், இதுக்கு பேர் வைக்கிற நம்பர் 2 வேரியபிள் நேம் கொடுத்துட்டேன். அதுக்கு நான் வேல்யூ செட் பண்றேன் 10. ஓகே, இப்ப இஃப் கட்டளை நிறைவேற்றக்குள்ள பாருங்க, அதுக்கு முதல்ல ஒரு விஷயம் சொல்லிட்டு விட்டுருவேன். நாங்க என்ன செய்வோம்டா, இஃப் கட்டளை ஆரம்பிக்கக்குள்ள இஃப்ல அந்த கட்டளை இஃப் கொடுத்துட்டு நாங்க பிரெக்கெட்டுக்குள்ள தான் என்ன செய்யணும்டா, கண்டிஷனை கொடுக்கணும். கண்டிஷன் என்னது, இந்த அறிக்கை கண்டிஷன், இந்த அறிக்கை கண்டிஷனை சாரி இந்த கண்டிஷனை நாங்க சென்டர்ல தான் கொடுக்கணும். அதுக்கு பிறகு என்ன கட்டளையை நிறைவேற்றணும், அப்படி இருந்தா சரியா இருந்தா என்ன செய்யணும்னு சொல்றது இந்த கேர்லி பிரேக்கெட்டுக்குள்ள தான் நாங்க கொடுக்கணும். கேர்லி பிரேக்கெட்டுக்குள்ள தான் என்ன செய்யணும், அந்த அப்படி இருந்தா நாங்க என்ன செய்யணும் அதை கொடுக்கணும். அப்ப இதை நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணக்குள்ள செயற்பாட பிரேக்கெட்டுக்குள்ளேயும் அப்படி சரியா இருந்தா என்ன செய்யணும்ங்கிறத கேர்லி பிரேக்கெட்டுக்குள்ளேயும் நாங்க கொடுக்கணும். ஓகே, இப்ப நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்ப நம்மளுக்கு என்னது, கட்டளை பிறப்பிக்க போறேன். ஓகே, இன்டிஜர் நம்பர் 1 இன்புட் நான் சொல்லுவேன். இஃப் இப்ப கட்டளை 1 நிறைவேற்ற போறோம். என்னது, நம்பர் வந்து சிறிதான் இதனையோட 20 விட்டு அப்படி சொல்லிட்டு இப்ப என்ன செய்யணும், கேர்லி பிரேக்கெட்டுக்குள்ள தான் நாங்க கட்டளையை பிறப்பிக்கணும். அப்படி இருந்தா நான் என்ன செய்யணும், சாரி அப்படி இருந்தா என்ன செய்யணும் பாருங்க, இந்த கேர்லி பிரேக்கெட்டுக்குள்ள நான் செய்யப்பேன். இஃப் நம்பர் சிறிது 20 அப்படி இருந்தா என்ன செய்யணும், சிஸ்டத்தை அவுட்புட் பண்ணிட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் லைன் கொடுத்தாலும் சரி. ஓகே, என்ன செய்யணும், லோ வந்து இந்த சாரி சரிதானே, லோ. ஓகே, லோ வந்து பிரிண்ட் பண்ண சொல்லிக்கணும். சரிங்களா, நல்லா பாருங்க. நான் வந்துட்டு இந்த சிஸ்டம் தான், அதாவது இஃப் கண்டிஷனுக்குரிய செயற்பாடு. இப்ப இங்கிட்ட நீங்க பார்க்கணும், நான் இஃப் பிரேக்கெட்டுக்குள்ள அதுல செயற்பாடை கொடுத்து அது செய்ய வேண்டிய கட்டளையை இந்த கேர்லி பிரேக்கெட்டுக்குள்ள நான் கொடுத்துருக்கேன். இதுல இந்த அரைக்கோணம்ல முடியும். ஓகேயா, அதாவது இஃப் அதுக்கு பிறகு என்ன செயற்பாடு, அதாவது 20 விட சிறிதன்னு சொல்லி நம்பர் அப்படி இருந்தா என்ன செய்யணும், சிஸ்டத்தை அவுட்புட் பண்ணிட்டு பிரிண்ட் லைன் லோ வந்து. அப்படி இல்லாட்டினா இப்ப இதுதான் இந்த இஃப்க்குரியது. அடுத்து நாங்க என்ன பயன்படுத்தணும், அப்படி இல்லாட்டினா 2வது கட்டளை. அப்ப 2 கட்டளை தானே, ஒன்று லோ அது ஹை. அப்ப 2வதுல நாங்க என்ன பயன்படுத்துவோம், எல்ஸ். அதை அப்ப இதை முடிச்சுட்டு தான் நாங்க அடுத்ததை ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது இந்த கேர்லி பிரேக்கெட்ல இந்த செயற்பாட்டுக்கு மட்டும் தான் சொல்லிக்கலாம். அப்ப புதுசா உண்டு நாங்க எல்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். எல்ஸ் அப்ப எல்ஸ் நான் சொல்லிட்டேன். எல்ஸ் வந்து என்ன செய்யும், இந்த கட்டளையை மாத்தி அமைக்கும். எல்ஸ் வந்துட்டு போட்டா இங்க 20 விட நம்பர் சிறிதென்று சொல்லி போட்டு வச்சிருக்கோம்.
ஆனா இங்க என்ன செய்யும்டா அது ஒட்டோவா 20ஓட நம்பர் பெருசுண்டு அது நினைச்சுக்கணும். எல்ஸ் வந்து நினைச்சுக்கணும். அப்ப நாங்க என்ன செய்யலாம், இந்த கேர்லி பிரேக்கெட்டுக்குள்ள கட்டளையை மட்டும் நிறைவேறினா சரி. கேர்லி பிரேக்கெட்டுக்குள்ள கட்டளையை மட்டும் நிறைவேறினா சரி. எப்படி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் லைன் போடலாம். என்னது ஹாய். ஓகே, இங்க என்ன நடந்துன்னு பாருங்க. நான் இங்க வந்துட்டு இஃப் கட்டளைய செஞ்சிருக்கேன். ஏன் இஃப் நான் கட்டளை போட்டு அப்படி இருந்தா என்ன செயற்பாடு செய்யணும்னு நான் இந்த லைன்ல சொல்லியிருக்கேன். இங்க எல்ஸ் போடக்குள்ள நான் மேல சொன்ன கட்டளை இந்த இருக்க செயற்பாடு மாறி இருக்கு. நம்பர் 20 விட சிறிதுதான் இந்த நம்பர்னு சொல்லினது. இது ஒட்டோவா என்ன நினைக்கும்டா 20 விட பெரிதுதான் அந்த நம்பர், அதை மாத்தி அமைச்சிடும். மாத்துனா தலைகீழா மாத்துனா அப்ப நாங்க என்ன செய்யணும், அப்ப இதுக்கிட்ட சொல்லியாச்சு, இதுக்கு தெரியும் 20 பெருசு அப்படி இருந்தா அப்ப ஏன்னா இங்க கட்டளை வந்துட்டு என்னது 20 விட பெருசுதான் அப்படின்னு சொல்றது கட்டளை. அப்ப எல்ச போடத்தால அது ஒட்டோவா என்ன செய்யும் நினைச்சுக்கொள்ளும். அதுக்கு அப்படி இப்ப இதுக்கு இப்ப எல்ச பொறுத்த வரைக்கும் என்னது 20 விட நம்பர் பெருசு, 20 விட நாங்க கொடுத்த நம்பர் பெருசுன்னு சொல்லி நினைச்சுக்கணும். அப்படி இருந்தா என்னது சிஸ்டம் அவுட் பிரிண்ட் லைன் ஹை என்று சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லிக்கும். இப்ப அவுட் பார்ப்போம். ஓ இதாவது அரைக்கோளம்ல முடிச்சீங்கன்னா சரி உங்க காட்டு. ஓகே, இப்ப நான் ரன் பண்ணி பார்ப்போம். வெண்ண வந்துக்கு லோவன் வந்திருக்கு. ஏன் லோவன் வந்திருக்கு, இந்த கட்டளை நிறைவேறிக்கு. அதாவது 20 விட நாம கொடுத்த நம்பர் சிறியது, அதனாலதான் லோவன் வந்துருக்கு. இப்ப நான் இந்த அறிக்கை 10 நான் 40ன்னு மாத்தேன். அப்ப என்ன செய்யும், இந்த கட்டளை நிறைவரையும் 20 விட சின்னது இல்லை நாங்க கொடுத்த நம்பர் என்னது 40. அப்ப என்ன செய்யும்டா இந்த கட்டளை நிறைவரையும் இந்த எல்ஸ் நினைச்சிட்டு இருக்கு 20 விட பெருசு, இது 20 விட சிறிதன்னு நாங்க சொல்லிக்கோம். ஆனா எல்ஸை பொறுத்தால அது 20 விட பெரிதன்னு ஞாபகம் வச்சிருக்கும். இப்ப நாங்க ரன் பண்ணா ஹை பிரிண்ட் ஆகும் பாருங்க. ஏன் இந்த நம்பர் 20 பெருசு, ஆனா நாங்க இங்க சொல்லி காட்டல குறிப்பிட்ட நம்பர் வந்துட்டு இதோட பெருசுன்னு சொல்லி நாங்க எங்க கட்டளையும் பிறப்பிக்கல. ஏன்டா இந்த எல்ஸை போடுறதால இந்த முதலாவது கட்டளையை தலைகீழா மாத்திட்டு. அப்ப இப்படித்தான் நாங்க இஃப் கட்டளை செய்யணும். ஓகே, நாங்க இன்னொரு பயிற்சியை பத்தி பார்ப்போம். இஃப் சென்டென்ஸோட அதாவது எப்படின்னா ஒரு யூசர்ட்ட இருந்து பயனர்ட்ட இருந்து நாங்க நம்பர் ஒன்னு இன்புட்டா பெறணும். பெற்று அவர் யூசர் தந்த இன்புட் நம்பருக்கு தானே அந்த நம்பர் ஒற்றை எண்ணா இருந்தா திஸ் நம்பர் இஸ் ஓடிடி அப்படின்னு சொல்லி காட்டணும். அதுவே அவர் தார இலக்கம் இரட்டை எண்ணா இருந்தா திஸ் நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். எப்படி பயனர்கிட்ட இருந்து ஒரு முழு எண்ணை நாங்க என்ன செய்யணும் உள்ளீடாக பெறணும். அப்ப ஒரு நம்பர் ஒன்னு இன்புட்டா நாங்க பெறணும். அந்த எண் ஒற்றை எண்ணா இருந்தா திஸ் நம்பர் இஸ் ஓடிடி அப்படின்னு சொல்லி காட்டணும். அந்த எண் இரட்டை எண்ணா இருந்தா திஸ் நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும். ஓகே, இப்ப நாங்க அதை காட்டுறதுக்குரிய செயற்பாடை பார்ப்போம். ஓகே, இப்ப யூசர்ட்ட இருந்து நாங்க இன்புட்டா ஒரு நம்பரை பெறுவோம். நம்பர் எப்படி பெறுவோம், இன்டிஜரா பெறுவோம். இன்டிஜர் நம்பர். இப்ப என்ன செய்யணும், நாங்க ஸ்கேனர் பயன்படுத்த யூசர்ட்ட இன்புட் எடுக்கணும். ஸ்கேனர் sc சமன் நியூ sc சமன் நியூ அகைன் ஸ்கேனர் பிரேக்கெட்டுக்குள்ள சிஸ்டம் இன். இப்ப இங்க ராங் காட்டும். நாங்க அதை கிளிக் பண்ணி என்ன செய்வோம், இம்போர்ட் ஸ்கேனர் ஜாவா util அப்படின்னு சொல்லிட்டு இது நாங்க டைப் பண்ணுவோம். இப்ப நாங்க செயற்பாடு செஞ்சுட்டு போவோம். என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு யூசர்ட்ட இருந்து ஒரு நம்பரை இன்புட் பண்ணணும். அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்வோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் என்ன செய்வோம், இதுல என்டர் யுவர் நம்பர் எடுத்துக்கலாம். என்டர் யுவர் நம்பர் கொடுப்போம். ஓகே, இதுல நம்பர் ஆட் பண்ணுவேன். நம்பர் எப்படி சேவ் பண்ணணும், நாங்க நம்பருக்கு இப்போ வேல்யூ கொடுக்கணும். நம்பர் சமன் சாரி sc டாட் இன்டிஜர் நெக்ஸ்ட் இன்டிஜருக்கு நாங்கள் இந்த நம்பரை சேவ் பண்ணுவோம். இப்போ என்ன செய்வாரு, யூசர்ட்ட இருந்து நாங்கள் ஒரு நம்பரை இன்புட்டாக பெறுவோம். வேலையில் என்ன செய்வாரு,
ஒரு நம்பர் டைப் பண்ணுவோம். அதை வந்துட்டு நாங்க இது ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணான்னு சொல்லி யூசருக்கு சொல்லணும். ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணான்னு சொல்லணும். அப்ப முதல்ல அது குறிப்பிட்ட இலக்கம் இரட்டை எண்ணா இருக்கிறதுக்காக நாங்க பார்த்தா இஃப் கட்டளை யூஸ் பண்ணுவோம். இஃப் என்ன செய்யணும், பிரேக்கெட்டுக்குள்ள கட்டளை நிறைவேற்றணும். என்னது, இந்த நம்பர் இருக்கு தானே, நம்பர். இப்ப நாங்க ஆபரேட்டர்ஸ் பார்த்தோம். ஆபரேட்டர்ஸ்ல நாங்க கடைசியில பிரித்தல் இந்த குறியீடு வந்து பார்த்தோம். நாங்க இந்த விகித குறியீடு பார்த்தோம். இது ஒரு எண்ணை வகுத்து மீதியை காட்டுறதுக்காக வேண்டி பயன்படுத்தப்படுது. இந்த விகித குறியீடு ஒரு எண்ணை பிரிச்சு எத்தனை மீதி வரணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி இங்க இதுல ஜாவாவில் பயன்படுத்தப்படுது இந்த விகித குறியீடு. அப்ப இங்கிட்டு நாங்க என்ன செய்யணும்டா, இந்த நம்பர் என்ன செய்யணும்டா, பிரிக்கணும். இது வார நம்பரை பிரிச்சு எத்தனை மீதி வரணும், 2. 2ஆல பிரிக்கும் போது மீதி எத்தனை வரணும், 0 வரணும். இப்படி இந்த கட்டளை பிரிக்கும் பாருங்க. அதாவது இது எக்ஸாமுக்கு மெயினா எக்ஸாமுக்கு வரது வரும். இந்த தியரியில எழுத சொல்லி வரலாம். ஒரு இலக்கத்தை குறித்து அது ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணான்னு சொல்றதுக்குரிய அந்த செயற்பாடை காட்ட சொல்லி தியரி எக்ஸாமுக்கு கேட்டு வரலாம். இதை நீங்க நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. மோலா கட்டளை பிறப்பிக்கிறேன். இந்த நம்பரை பிரிக்கணும் 2ஆல பிரிச்சு இந்த 2 ஈக்குவல் கொடுக்கும். இங்க 2 ஈக்குவல் கொடுத்தும் இங்க 0 வந்துட்டேன்டா. இந்த குறிப்பிட்ட நம்பரை, அதாவது யூசர் கொடுக்குற நம்பரை, நம்பர் என்ன இங்க வரும். அப்ப யூசர் ஒரு நம்பரை கொடுப்பாரு தானே, அந்த நம்பரை 2ஆல பிரிக்கும். பிரிச்சு ஈக்குவல் 0 வந்தா அந்த என்னது, இரட்டை எண்ணா இருக்கும். அப்படி இரட்டை எண்ணா இருந்தா என்ன செய்யணும், நாங்க கேர்லி பிரேக்கெட்டுக்குள்ள என்ன செய்யணும்டா, என்ன செய்யணும், சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் என்னென்று காட்சிப்படுத்தணும், இரட்டை எண்ணா இருந்தா என்னென்று காட்சிப்படுத்தணும், திஸ் நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு காட்சிப்படுத்தணும். ஓகே, ஸோ இதில் அரை புள்ளியில் முடிக்கணும். ஓகே, இப்போ எல்ஸ் போட இந்த 2 கட்டளை தானே. எல்ஸ் போட்டால் என்ன செய்யும், இந்த அறிக்கை குறியீடு இந்த 0வா இருக்கிறது 1ஆ மாற்றும். அதாவது குறிப்பிட்ட நம்பரை 2ஆல பிரித்து ஈக்குவல் பண்ணினா மீதி 1 வந்தா அது என்னது, ஒற்றை எண்ணா இருக்கும். அப்ப எல்ஸை போட்டா என்ன செய்யும், இந்த செயற்பாடை ஒட்டோவா சேஞ்ச் பண்ணிடும். அப்ப இங்க இரட்டை எண்ணா இருக்கிறது இது ஒற்றை எண்ணா மாத்திடும். அப்படி இருந்தா கட்டளையை மட்டும் நாங்க பிறப்பிச்சா சரி. கேர்லி பிரேக்கெட்டுக்குள்ள என்ன செய்யணும், சிஸ்டம் அவுட் பண்ணணும். எப்படி, ஓடிடின்னு சொல்லி ஒற்றைன்னு சொல்லி காட்டணும். ஓகே, இப்போ யூசர்கிட்ட நாங்க அவுட்புட் பார்ப்போம். இப்போ யூசர் வந்துட்டு 8 தாராருன்னு வைப்போம். இப்போ 8ன்னு செய்ய மாட்டா. இப்போ யூசர் நம்பர் 8 தந்திக்காரு. 8 2ஆல பிரிச்சு மீதி வந்துட்டு 0ஆல 2ஆல பிரிச்சு மீதி 0 வந்தா அது இரட்டை எண். இப்போ நம்ம கொடுத்தோம்னா அவருக்கு திஸ் நம்பர் இஸ் ஈவன். அதாவது இரட்டை எண்ணுக்காக வேண்டி ஈவன் பயன்படுத்துது. இதே யூசர் ஒரு ஒற்றை எண்ணை கொடுக்குறான்னு வைங்கண்ணே, 3 கொடுக்குறான்னு 3 கொடுத்தாரண்டா. இப்போ நாங்கள் ரன் பண்ணி பார்த்தா என்ன வரும், சாரி 3 கொடுக்குறாரு. இப்போ ரன் பண்ணி பார்த்தா திஸ் நம்பர் ஓடிடி, ஏன்னா இது ஒரு ஒற்றை எண்ணு சொல்லிட்டு இது காட்டுது. அப்போ இந்த கேள்வி வந்துட்டு எக்ஸாம் பேப்பர்ல ஒரு 25 மார்க்ஸ்க்கு வரலாம். அதோட நம்மளோட தியரி எக்ஸாமுக்கும் எழுத சொல்லி வரலாம். ஓகே, அப்போ இதை நீங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஒற்றை எண் இரட்டை எண் கேள்விகள் வளமையா இந்த எக்ஸாம் பேப்பர்ல 2 கேள்வி வருது. தியரிக்கும் ப்ராக்டிக்கலும் சேர்த்து வரதுனால நாங்க இதை கொஞ்சம் கவனமா இந்த கோடிங்கை பார்த்துக்கொள்ளுங்க. இது எழுத வேண்டியதும் வரும் சம்டைம். நாங்க இன்னொன்று இப்போ இஃப் எல்ஸ் தானே பயன்படுத்திக்கோம். இஃப் எல்ஸ் எல்ஸ் இஃப் இந்த 3 பயன்படுத்துற மாதிரி ஒரு கேள்வி வந்து பார்ப்போம். ஓகே, இந்த கேள்வி பாருங்க. பயனரினால் உள்ளீடு செய்யப்படும் மார்க்ஸிற்கான கிரேட்டினை வெளியீடாக பெறுவதற்குரிய ஜாவா புரோகிராமினை கீழே தரப்பட்டுள்ள அட்டவணைக்கு அமைவாக உருவாக்கு. இந்த அட்டவணைக்கு அமைவாக தான் என்ன செய்யணுமா, உருவாக்கணுமா. இப்ப என்ன செய்யணுமா, ஃபர்ஸ்ட்டுக்கு யூசர்ட்ட இருந்து ஒரு இன்புட்டை பெறணும்.
பெற்றுட்டு யூசர் தார அந்த மார்க்ஸ் வந்துட்டு 0க்கு சமனாவோ அல்லது 0த்தை விட பெருசாவோ இருந்தால் and மற்றும் இது மற்றும் சரியா எந்த அல்லதுன்னு சொல்லல இது மற்றும் 0த்தை விட பெரிதா அல்லது சமனா இந்த மார்க்ஸ் இருந்தால் மற்றும் 40 விட சிறியதாக இருந்தா அவரை எஃப் போட சொல்லிக்காங்க. அதே சமயம் 40 விட பெருசாவோ அல்லது சமனாவோ அந்த மார்க்ஸ் இருந்தா மற்றும் 60 விட சின்னதா இருந்தா அவங்களுக்கு சி போட சொல்லிக்காங்க. அதே சமயம் 60 விட பெருசாவோ 75 விட சின்னதாவோ இருந்தா பி போட சொல்லிக்காங்க. 75 பெருசாவோ 100 சின்னதாவோ இருந்தா ஏ போட சொல்லிக்காங்க. இப்ப 180 200 அப்படி போட்டா அதர்வைஸ் வேற என்ன இது தவிர வேற நம்பர் கொடுத்தா ரோங்னு காட்டணும். இந்த செயற்பாடு செய்யணும். இது இரட்டை செயற்பாடுகளா இருக்கு. இப்ப இதை நீங்க கவனிச்சீங்கன்னா ஒற்றை செயற்பாடு எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். ஒற்றை செயற்பாடுனா 40 விட சின்னதா இருந்தா எஃப் போடு, 60 விட சின்னதா இருந்தா சி போடு, 75 விட சின்னதா இருந்தா பி போடு, 100 விட சின்னதா இருந்தா ஏ போடுன்னு சொல்லிட்டு நீங்க செஞ்சுட்டு போகலாம். இப்ப 2 செயற்பாடுகளை மேற்கொள்ள சொல்லி தந்திருக்காங்க. அப்ப நாங்க 2 செயற்பாடுகளை மேற்கொள்றது சம்பந்தமா இப்ப நாங்க பார்க்க போறோம். இப்ப இதை பாருங்க, கட்டளைகள் வந்துட்டு ஒன்றுக்கு மேற்பட்டதாக அமைஞ்சிருக்கு. இங்க கட்டளைகள் என்ன செஞ்சிருக்கு, ஒன்றுக்கு மேற்பட்டதாக அமைஞ்சிருக்கு. இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட கட்டளைகள், சாரி 2 3க்கு மேற்பட்ட கட்டளை, அதிகமான கட்டளை பயன்படுத்தலாம். நாங்க என்ன செய்வோம், அந்த எல்சிப் பயன்படுத்திட்டு போவோம். இப்ப நாங்க இங்க எல்சிப்பை பயன்படுத்தி பார்ப்போம். முதலாவது என்ன செய்யலாம், யூசர்ட் இருந்து இன்புட் பெறலாம். இன்புட்டா நாங்க என்னத்தை பெறணும், மார்க்ஸை பெறணும். யூசர்ட் இருந்து இன்புட்டா நாங்க என்ன செய்யணும்னா மார்க்ஸை பெறணும். 1 minute. ஓகே, அப்ப நாங்க யூசர் இருந்து இன்புட் என்ன செய்யணும், மார்க்ஸ் பெறணும். அப்ப இன்டிஜர் மார்க்ஸ் பெறணும். இப்ப என்ன செய்யணும், யூசர் இருந்து இன்புட் எடுக்கிறதா, அப்ப ஸ்கேனர் யூஸ் பண்ணணும். ஸ்கேனர் sc சமன் நியூ, again scanner bracketக்குள்ள system in. இது என்டர் பண்ணீங்கன்னா இங்க ரோங் காட்டும். அந்த ரோங்கை நாங்கள் கிளிக் பண்ணி இம்போர்ட் ஸ்கேனர் ஜாவா அண்டில் இது கொடுத்து இப்போ நாங்கள் செய்யணும் கீழே இருந்து செயற்பாடு செஞ்சுட்டு போகலாம். முதல்ல என்ன செய்யணும், யூசர்ட் இருந்து இன்புட்டை நாங்கள் பெறணும் தானே. யூசர்ட் இருந்து நான் இன்புட்டை பெறணும் தானே, அதுக்கு நாங்கள் செய்யணும் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் பிராக்கெட்டுக்குள்ள என்ன செய்யணும், அப்போ யூசர்ட் இருந்து நாங்கள் இன்புட்டா என்ன செய்யணும், மார்க்ஸ் பெறணும். அப்போ நாங்கள் என்டர் யுவர் மார்க்ஸ் இப்படி பெறுவோம். என்டர் யுவர் மார்க்ஸ். ஓகே, இப்போ அவர் டைப் பண்ணுறதுக்குரியதை ஓப்பன் பண்ணணும். அப்போ மார்க்ஸுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா வேல்யூ செட் பண்ணணும். மார்க்ஸ் சமன் sc டாட் நெக்ஸ்ட் இன்டீஜர், ஏன்னா அது முழு எண்களாக தான் மார்க்ஸை தரணும் நம்மளுக்கு. இப்போ நாங்கள் ரன் பண்ணால் யூசர்ட் இருந்து நாங்கள் என்ன செய்யலாம், மார்க்ஸை பெற்றுக்கொள்ளலாம். அவரோட மார்க்ஸை கொடுப்பாரு. கொடுத்தா இந்த மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி எங்க செயற்பாடு, அதாவது அது ஏயா பியா சியா எஃப்பா அல்லது ரோங்கான்னு சொல்லிட்டு காட்டும். இப்போ முதலாவது கட்டளையை நாங்கள் பிரிப்போம். முதலாவது கட்டளை என்னது, அதாவது இஃப் கண்டிஷன்ல என்ன செய்யணும், நாங்கள் கட்டளையை பிறப்பிக்கணும். ஏன்னா அப்போ நாங்கள் முதல் கட்டளையை யூஸ் பண்றதுக்குள்ள நாங்கள் என்ன செய்வோம், முதல்ல இஃப் கண்டிஷனை பயன்படுத்தி இதை செய்வோம். அப்போ நாங்கள் இங்கே என்ன பயன்படுத்துவோம், இஃப் பயன்படுத்துவோம். இஃப் செயற்பாடு என்ன செய்வோம், பிராக்கெட்டுக்குள்ள செய்வோம். இங்க பாருங்க 2 செயற்பாடு செஞ்சீங்க, அதாவது 0த்தை விட பெருசாவோ அல்லது சமனாவோ இருக்கணும் அல்லது 40 விட சின்னதா இருக்கணும். 2 செயற்பாடு செய்யுங்க. இப்ப இதுக்கு தான் நாங்க பூலியன்ல 3 கேட்ஸ் பார்த்தோம். என் கேட், ஓ கேட், நொன் கேட் அப்படி சொல்லி பார்த்தோம். இதுல பாருங்க என், அதாவது இங்க எண்ட், அதாவது 0த்தோட பெருசா இருக்கணும் மற்றும் 40 விட சின்னதா இருக்கணும். அப்ப மற்றும்னு சொல்லி நாங்க பயன்படுத்தக்கூட நாங்க என்ன செய்வோம், நாங்க என் கேட்டை பயன்படுத்தணும். இப்ப என் கேட்டுக்கு நாங்க என்ன குறியீடு பயன்படுத்தணும், இந்த அளவுக்கு குறியீடு, சாரி
ஓகே, நான் காட்டுறேன். என் கேட் பயன்படுத்தணும். அப்ப அதாவது பூஜ்ஜியத்தை விட பெரிதாகவோ அல்லது சமனாகவோ அல்லது 40 மற்றும் 40 விட சின்னதாகவோ இருந்தா தான் எஃப் படிச்சிருக்கு. இப்ப அங்க மற்றும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை படிக்க, அதாவது எண்ட் பயன்படுத்தி. அப்ப நான் சொல்லணும், இந்த மார்க்ஸ் இருக்கு தானே, இந்த மார்க்ஸ் அதாவது இப்படி மார்க்ஸை வச்சுக்கொள்வோம். அப்பதான் இல்லை, மார்க்ஸுக்கு முன்னுக்கு எப்படி இருக்கணுமா, பூஜ்ஜியத்தை விட பெரிதாகவோ அல்லது சமனாகவோ இருந்தா. இந்த மார்க்ஸ் வந்துட்டு பூஜ்ஜியத்தை விட பூஜ்ஜியத்தை விட பெரிதாகவோ அல்லது சமனாகவோ இல்லைண்டா. மற்றும் அதாவது எண்டுக்கு என்ன சொல்றோம், நாங்க எண்டாகிய குறியீடு பயன்படுத்தும். இது டபுள் இது. இப்போ நாங்க பூலியன் பார்க்கக்குள்ள நாங்க இதை பார்த்தோம். பூஜ்ஜியம் வந்துட்டு பெரிதா சாரி அந்த மார்க்ஸ் வந்துட்டு பூஜ்ஜியத்தை விட பெரிதாகவோ அல்லது சமனாகவோ இருந்தால், மற்றும் அந்த மார்க்ஸ் வந்துட்டு சிறிதா இருந்தா, எத்தனையை விட சிறிதா இருந்தா, எத்தனையை விட 40 விட சிறிதா இருந்தா. இப்ப வந்துட்டு இந்த மார்க்ஸ் வந்துட்டு பூஜ்ஜியத்தை விட பெருசாவோ அல்லது சமனாக இருந்தா, மற்றும் 40 விட சின்னதா இருந்தா என்ன செய்யணும், என்ன செய்யறது, கேர்லி பிரேக்கருக்கு நாங்க செய்வோம். சிஸ்டத்தை அவுட்புட் பண்ணு, சிஸ்டம் அவுட் என்ன சொல்லி எஃப்னு சொல்லி காட்டணும். எஃப்னு சொல்லி காட்டணும். அடுத்தது ரெண்டாவது கட்டளை. ரெண்டாவது என்னது, ரெண்டாவது 40 விட 40 விட பெரிதாகவோ அல்லது சமனாகவோ அல்லது அல்லது இல்லை மற்றும் 60 விட சிறிதாக இருந்தான்னு சொன்னா சி பயன்படுத்தணும். இப்ப ரெண்டாவது கட்டளை பயன்படுத்தக்குள்ள என்ன, ஒன்றுக்கு மேற்பட்ட கட்டளை. அப்ப ஆரம்பிக்கக்குள்ள இஃப்ல ஆரம்பிக்கணும், முடியக்குள்ள எல்ஸ்ல முடியணும். அப்ப நடுவுக்குள்ள வர்றது எல்லாமே என்னதை வரும், எல்சிப் 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 வந்து நாங்க ஆரம்பிச்சு வரோம். இப்போ நாங்க ரெண்டாவது கட்டளை அப்ப எல்சிப் பயன்படுத்தி செய்யணும். ஒரே இதுதான் கிட்டத்தட்ட அதே காப்பி பண்ணிட்டு நான் என்ன செய்யறேன், அதாவது இது ஒரு ஃபுல் செயற்பாடு, இதுக்குள்ள இருக்கிறது ஒரு ஃபுல் செயற்பாடு. ஓகேயா? இப்ப நான் அதுக்கு கீழே ஏதோ காட்டு, இல்ல wrong காட்டுது. இது என்னத்துக்கு காட்டுதுன்னா, ஓகே இதை நாங்க இப்படி செய்யணும். எப்படின்னா, அதாவது வேரியபிள் நேம் இருக்கு தானே, அந்த வேல்யூ அதுக்கு பிறகுதான் இது இந்த இருக்குது இது வரணும் வேல்யூ, இதுக்குரிய செயற்பாடு வரணும். இது எப்படி எப்படி செய்யணும்டா, இந்த கட்டளையை பாருங்க. முதல்ல ஐஃப் கட்டளை எப்படி செய்யணும்டா, இஃப் மார்க்ஸ் இருக்கு தானே, இந்த மார்க்ஸ் சிறிதா பெரிதா இருந்தா அல்லது சமனா இருந்தா, எத்தனைக்கு, பூஜ்ஜியத்துக்கு. முதலாவது இந்த வேரியபிள் நேம், அதுக்கு பிறகுதான் அந்த வேல்யூ வரணும். ஓகே, அந்த மார்க்ஸ் வந்துட்டு என்னது, பெரிதா இருந்தா அல்லது சமனா இருந்தா, மார்க்ஸ் பெரிதா இருந்தா அல்லது சமனா இருந்தா, மற்றும் அந்த மார்க்ஸ் சிறிதா இருந்தா, எத்தனை விட, 40 விட சிறிதா இருந்தா. ஓகே, இப்ப சரியா ரெக்கார்ட் சொல்லுங்க எப்படின்னு. முதல்ல வேரியபிள் நேம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் அதுக்குரிய வேல்யூ செட் பண்ணி வரணும். ஓகே, அப்ப மார்க்ஸ் பெரிதா இருந்தா அல்லது சமனா இருந்தா பூஜ்ஜியத்துக்கு, பூஜ்ஜியத்துக்கு சமனா இருந்தா அல்லது பூஜ்ஜியத்தோட பெருசா இருந்தா, மற்றும் 40 விட சிறிதா இருந்தா, அப்ப என்ன செய்யணும், நாங்க கேர்லி பிரேக்கெட்டுக்குள்ள என்ன செய்யணும்டா,
சிஸ்டத்தை அவுட் பண்ணணும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் என்னத்தை பிரிண்ட் பண்ணணும்? ஃபெயில் என்று வந்து ஃபெயில் பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்கே இதில் அரை கோலனிடம் இருக்கு. இப்படி தான் அவங்க காட்டு. சிஸ்டம் அவுட்டுக்கு டாட் பிரிண்ட் ஏதாவது ரன் பண்ணிட்டேன். marks okay. System out. ஓகே, இந்த சிம்பிள் இங்கிட்டு வரும். கேர்லி பிரேக்கெட் தானே, இங்க ஆரம்பிச்சா இங்கிட்டு தானே முடியும். இப்படி ராங் வந்தா பாருங்க, எந்த இடத்துல ராங் வந்து இங்க பாருங்க, இந்த சிஸ்டத்துக்கு கீழே ரெட் கலர் மார்க் வந்திருக்கு. ஏன் சிஸ்டத்துக்கு முன்னெழுத்து ஸ்மால்ல இருக்கும், அப்ப கேபிட்டல்ல மாத்தலாம். சரி, ஓகே. இப்போ இங்க பாருங்க, இப்போ எல்லா சிஸ்டமும் கேபிட்டல்ல இருக்கு. அதான் கேபிட்டல் கேபிட்டலும் ஸ்மால்ல பயன்படுத்தணும், ஸ்மால் பயன்படுத்தணும். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்த்தா, அதாவது இப்போ யூசர் வந்துட்டு இப்போ 0வோட பெருசாவோ அல்லது 40ஓட சின்னதாக ஏதாவது நம்பர் கொடுத்தா ரிசல்ட்ஸ் ஃபெயில் ரெண்டு வரணும். இப்போ நான் அதாவது 35 கொடுத்து ரன் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்க, ட்ரிட்மெண்ட் வந்துடும். இப்போ கண்டிஷன் ஒர்க் ஆகுது. இப்போ ரெண்டாவது கட்டளையை நாங்கள் நிறைவேற்றுவோம். ரெண்டாவது கட்டளை என்ன? அந்த மார்க்ஸ் 40 விட பெரிதாகவோ அல்லது சமனாகவோ இருந்தா அல்லது 60 விட சின்னதாக இருந்தா, இப்போ ரெண்டாவது கட்டளை நாங்கள் பயன்படுத்தல என்ன செய்வோம்? எல்சிப் பயன்படுத்துவோம். எல்சிப். இப்போ எல்சிப்புக்கு என்ன செய்யணும்னா கட்டளை பிறப்பிக்கணும். அதுக்கு என்ன செய்வோம்? அந்த பிராக்கெட்டுக்குள்ள நாங்கள் செய்வோம். அதாவது மார்க்ஸ் வந்துட்டு பெரிதா இருந்தா அல்லது சமனா இருந்தா எத்தனைக்கு? 40. மற்றும் end the மார்க்ஸ் வந்துட்டு சிறிதா இருந்தா 60 விட. அப்ப என்ன செய்யணும்? பிராக்கெட்டுக்குள்ள, இந்த கர்லி பிராக்கெட்டுக்குள்ள C என்று பிரிண்ட் பண்ணணும். சிஸ்டம் அவுட் பிரிண்ட் C ன்னு சொல்லிட்டு இங்க பிரிண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ யூசர் வந்து 40 விட அதிகமாக அல்லது 60 குறைவாக ஒரு 55 கொடுத்தாண்டா ரிசல்ட்ஸ் C என்று வரும். ஓகே, அடுத்தது என்ன செய்யணும்? திருப்பி அடுத்த கட்டளை நாங்கள் என்ன செய்யணும்? எல்சிப் தான் பயன்படுத்தணும். எல்சிப் தான் பயன்படுத்தணும். எல்சிப் தான் பயன்படுத்தணும். ஓகே, பார்ப்போம். மூன்றாவது என்ன செஞ்சு? 60 விட பெருசாவோ அல்லது சமனாவோ 75 விட சிறிதாகவோ இருக்கணுமா? அப்ப மார்க்ஸ் வந்துட்டு செஞ்சு காட்டுறேன், அப்பதான் ஈஸியாக. ஓகே, இது ஓகே. எல்சிப் மார்க்ஸ் வந்துட்டு என்ன செய்யணுமா? 60 விட பெரிதாகவோ அல்லது சமனாகவோ இருக்கணுமா? 60 விட. அண்ட் இந்த மார்க்ஸ் வந்துட்டு சிறிதா இருக்கணுமா? 75 விட. அப்படி இருந்தா என்ன செய்யணுமா? சிஸ்டம் அவுட் பண்ணணுமா? பி என்று. அவுட் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்துருவோம் ரன் பண்ணி. ஒருவேளை 68 மார்க்ஸ் எடுத்தான்னு சொன்னா ரிசல்ட்ஸ் பி என்று வருது. ஓகே, அடுத்தது என்னது? 75 விட பெருசாவோ அல்லது சமனாக இருக்கலாம், 100க்கும் சமனாகவோ அல்லது சிறிதாகவோ இருக்கணுமா? என்னதான் அடுத்தது பாருங்க. அடுத்த கட்டளை எல்சிப்
மார்க்ஸ் வந்துட்டு பெரிதா இருக்கணுமா, பெரிதா இருக்கணுமா அல்லது சமனா இருக்கணுமா இத்தனைக்கு 75. அண்ட் இந்த மார்க்ஸ் வந்துட்டு சிறிதா இருக்கணுமா அல்லது சமனா இருக்கணுமா 100. அப்படி இருந்தா என்ன செய்யணுமா, பிரிண்ட் பண்ணணுமா ஏன் பிரிண்ட் பண்ணணுமா ஏ. அடுத்த ஏன்னு பிரிண்ட் பண்ணணும். அடுத்தது அதர்வைஸ் ரோங் வரணுமா. அப்ப அதர்வைஸ் என்ன செய்யணும், இப்போ நாங்க இஃப்ல ஆரம்பிச்சு எல்ஸ் எல்ஸ் இப்போ என்ன செய்வோம் நாங்க எல்ஸ் பயன்படுத்தினோம்டா மேல உள்ள செயற்பாடு அவ்வளவு மாறிடும். இதுக்கு மேல வந்து அவ்வளவு செயற்பாடு மாறிடும். இப்ப 100க்கு 100 விட 100ல இருந்து 0 வரைக்குமான இலக்கங்கள் அடிச்சா என்ன செய்யும்டா இந்த ரிசல்ட்ஸ் காட்டும். அப்ப இதை தலைகீழா மாத்திட்டா 100 விட இது தவிர்ந்த மேல செய்யும் வேலை நண்பர். இந்த மேல குறிப்பிட்ட இலக்கங்களை தவிர வேற இலக்கங்கள் அதாவது 100 சைபர்ல ஆரம்பிச்சு 100 வரைக்குமான நம்பர் இதுக்குள்ள இருக்கு. அப்ப இதை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு, 100க்கு மேல எதனாலும் நம்பர், 100க்கு கீழே நம்பர் இல்ல. அப்ப 100க்கு மேல எதனாலும் நம்பர் டைப் பண்ணா என்ன செய்யணும்டா அது ரோங்னு காட்டணும். அப்ப நாங்க என்ன செய்யலாம், இதுக்கு துருவா என்ன செய்யலாம், இந்த கோடிங்க இந்த என்ன காட்டணும்னு சொல்லி பண்ணி கொடுக்கலாம். இங்க செயற்பாடு கொடுக்க தேவை, உங்களுக்கு தெரியும் எல்ஸ் வந்துட்டு தலைகீழா மாத்திருக்குன்னு வரும். அப்படி இருந்தா நாங்க கட்டளையை மட்டும் பிறப்பிக்கலாம். அப்ப ரோங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு யூசர் வந்துட்டு 100 101 சொல்லி கொடுத்தாங்களா, இங்க என்ன நடக்கும், ரோங் காட்டும். இதுவே யூசர் வந்துட்டு ஒரு 98 அப்படின்னு கொடுக்குறாருன்னா ஒட்டவோ ஏன்னு காட்டும். அப்ப இந்த செயற்பாடுகள் தான் சேஜ்ல வந்து இதுகளும் என்ன செய்யணும்டா உங்களுக்கு ப்ராக்டிகல்லையும் தியரிலையும் இது நாங்க கோடிங் எழுத வேண்டிய நிலைமை வரும். இதுகளை ஞாபகம் வச்சிருந்து தான் நீங்க எழுதணும். ஓகே.